நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ்ல ஒரு ப்ராடக்ட் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு கண்டினியூஸா 2-3 வீக்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா நியூட்ரிசார்ஜ் பிக் பிசினஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன்ஸ் ஆஃபர்ஸே சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மாசம் முடிக்க வேண்டியதை முடிச்சாதான் நம்ம அடுத்து ஃபார்வர்ட் பண்ணி போக முடியும் அப்படிங்கறதுனால திரும்ப திரும்ப நம்ம செலிப்ரேஷன்ஸே சொன்னோம். சோ எவ்வளவு பேர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சார் எங்களுக்கு தெரியல, ஆனா நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில இருக்கும். சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் அந்த டார்கெட்டை முடிச்சாதான் அடுத்து நியூ டெல்லி ட்ரிப்புக்கோ இல்லாட்டி ஒரு கோவா ட்ரிப்புக்கோ எந்த இதுக்குனாலும் அந்த ஆகஸ்ட் மாசத்துல முடிக்க வேண்டியதை முடிச்சிருக்கணும்ங்க. அதனாலதான் ஆகஸ்ட் ரொம்ப குரூஷியல் மந்த், அதை முடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இப்ப ஆகஸ்ட்ல முடிச்சவங்க விட்டுறாதீங்க, அதே கண்டினியூ பண்ணி மார்ச் மாதம் வரை, அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை உங்க டார்கெட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே வாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பிக் பிசினஸ் ஃபெஸ்டிவல் இங்க இருந்து அதாவது ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு மார்ச் வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருக்குங்க. அதை கால்குலேட் பண்ணி தான் நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பிவி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேத்தாப்புல கோவா ட்ரிப், சுவிட்சர்லாந்து ட்ரிப், தாய்லாந்து ட்ரிப் அப்படின்னு சொல்லி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கணுங்க. அதனால ஏதாச்சும் ஒரு மாசம் கூட முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எவ்வளவு பிவி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே வாங்க. நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸா இருக்கணும், சரியா? ஏதாச்சும் மாறி வேற ப்ராடக்ட் இருந்தா அதை அவங்க கால்குலேட் பண்ணிக்கிற மாட்டாங்க. நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் நீங்க தனியா போட்டு எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டே வாங்க, சரியா? அது போக ஏஎன்சிசி கோர்ஸ் சேரணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். ஆமாங்க, ஏஎன்சிசி கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ், அட்வான்ஸ் நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் கோர்ஸ். இந்த கோர்ஸும் நீங்க சேர்ந்திருக்கணும். ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லாரும் முடிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ரீசன் சொல்லி புரிய வச்சோம்னா, நீங்க ஒரு தங்கிட்ட போய் சொல்றீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சார் தம்பி என்னப்பா முடிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு பதிலுக்கு அவங்க கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இதே நம்ம நாங்க ஏஎன்சிசி கோர்ஸ், இது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண ஒரு கோர்ஸ், இது அட்வான்ஸ் நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க அப்படின்னா அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இதுவே நம்ம ஒண்ணும் முடிக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், நாங்க ஒண்ணும் முடிக்கல அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றதை விட நாங்க ப்ரொஃபஷனலா ஏஎன்சிசி கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேற. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், ஏஎன்சிசி கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்களும் பண்ணிருங்க. ஸோ நீங்க ஆர்சிஎம்ல இருக்க எல்லாரும் நியூட்ரிசார்ஜ்ல இது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய growth இருக்கட்டும், உங்களுடைய இன்கம் ஆட்டம். ஒன்ஸ் நீங்க நியூட்ரிசார்ஜ்ல இருந்தீங்கன்னா ரெட்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சு பாதையில போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் நியூட்ரிசார்ஜ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்களும் வளர்ந்து உங்க டீமும் வளர்ச்சி அடையுதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே வாங்க. டீம் growth நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனால சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நியூட்ரிசார்ஜ்க்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க, சொல்றதெல்லாம் எழுதி வைங்க. உங்க டீம் பீப்புள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாரையும் அட்டென்ட் பண்ண வைங்க. நம்மளுக்கு எவ்வளவுதான் போனாலும் மேக்சிமம் அந்த 50, 60 திரும்ப 34, 40 அப்படி சொல்லி குறைஞ்சிட்டு போகுது. நம்மளுடைய அந்த ஒரு பீப்புள் ஸ்ட்ரென்த் கூட்டுவோம். நீங்க பாக்குறவங்க ஆர்சிஎம் இருக்கவங்க எல்லாருக்கும் இது மாதிரி மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி வர வைங்க. அப்பதான் நியூட்ரிசார்ஜ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்தது, என்ன தனித்துவம் இருக்கு, இதை எப்படி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். அதனால உங்களுடைய கேரியர்ல ஒரு growth ஏற்படும் அப்படிங்கறதுனாலதான் சொல்றோம். ப்ளீஸ் முடிஞ்ச அளவு நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரும் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ல போவோம். Thank you, sir. Yes. Okay, so we'll start the session with Nutricharge anthem. हम सेहत के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को
हमें मिलकर मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज। हो हम झूठ की आवाज नहीं, हम बीमारी का इलाज नहीं। हमें कसरत के संग रोज रोज न्यूट्रीचार्ज अपनाना है। कोई 2 का हो या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज। ये भारत देश की शान बड़ी, ये भारत का अभिमान बड़ा। न्यूट्रीचार्ज शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बतलाना है, भारत वैज्ञानिकों का खजाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्रीचार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज, Everybody! मेरा चार्ज न्यूट्रीचार्ज, मेरा चार्ज न्यूट्रीचार्ज। Thank you. Okay, so now we'll go with the product, a very important product. And I hope that most of the people are using it and you're promoting it. It's Nutricharge S5. Okay, right. So let's understand what is this product and what are the ingredients in it and how it actually works. So as you all know, Nutricharge S5 is a total herbal product. So it's a very great entry in the herbal nutrition by the company as such. All the ingredients are totally herbal. There's no chemical into this, and this type of combination of the herbal ingredients was made for the first time. So you will not find this type of combination available in Indian market. This is a unique one, and because it is there, it has saved a lot of life to people around. And it is, as we move forward, we'll know much about this product, but we'll come back after Preethi ma'am tells this. Yes, sir. So இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் S5 பத்தி பார்க்க போறோங்க.
ஆமாங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் நியூட்ரிசார்ஜ்க்குன்னு ஒரு நோட் போடுங்க. சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தி சொல்லும் போதும் அத பத்தி எழுதிட்டு வாங்க. அதுல என்ன இருக்கு, அது செல்லிங் டிப்ஸ், செல்லிங் பாயிண்ட்ஸ் சொல்லி ஒரு தனியா ஒரு காலம் போட்டுக்கோங்க. சோ அதுல என்ன இருக்கு, நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு கஸ்டமர் போய் பார்க்கும்போது நம்ம சொல்றது வந்து பயங்கர ப்ரொஃபஷனலா கரெக்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா நீங்க அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நம்ம கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 பார்க்க போறோங்க. ஆமாங்க, நியூட்ரிசார்ஜ் S5 அப்படி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பியூர் ஹெர்பல். அதாவது இதுல வெறும் மூலிகைகள ஆன ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பயங்கர பவர்ஃபுல் இன்ட்ரியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இதுல கலந்திருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூலிகைகள் தாங்க. ஆமாங்க, மூலிகைகளை வச்சே ஒரு மனுஷனோட உடம்புல இவ்வளவு அற்புதம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 தான் பண்ண முடியுது. சோ அப்படிப்பட்ட நியூட்ரிசார்ஜ் S5ல என்னென்ன மூலிகைகளை கலந்திருக்காங்க, எவ்வளவு விதத்துல கலந்திருக்காங்க, அது உங்க உடம்புக்குள்ள போய் என்ன ஒரு அற்புதத்தை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எஸ் சார். Yes. Yeah. Now we know that, around us in the nature, God has created so many herbs, right? Out of that, some are antiviral, some are immunity boosting, some are absolutely good for some of the diseases which cannot be cured by the allopathy and all. So the situation here is we have not taken all those things, but we have taken only the 5 of the great ingredients. Okay. So what are the 5 herbs which we have taken? There is aloe vera, then we have tulsi. We have in fact added 3 types of tulsi. Then neem, there is vapor, then mentha, pudina, and black seed karinjiragam. So all these 5 ingredients have been put into the Nutricharge S5. So it's a very powerful product it is, and it can save you from almost every disease. So because that's the reason why we say it's a power of 5 herbs, and it provides freedom from every disease. So chances of getting the disease will be absolutely less. And if at all the disease is there, it will cure you very soon. So this is a very important product. So we need to, promote each and everybody. It should be like that only, because it can save you from every disease. When a statement has been made like this, it is very sure that it will give you result like anything. So for every disease, you should go and promote this. Yes, sir. Yes, sir. சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயற்கையாவே நம்மளுடைய உலகத்துல பாத்தீங்கன்னா நேச்சர், அதாவது நம்மளுக்கு இயற்கை எண்ணெய் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள் நிறைய கொடுத்திருக்காங்க. சோ நிறைய நோய்கள், ஏன் நிறைய நோய்கள், உலகத்துல இருக்கக்கூடிய நோய்கள் ஆகட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கிருமி ஆகட்டும், அந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசின்ஸால கியூர் பண்ணாததை கூட நம்ம மூலிகைகளை சாப்பிட்டு குணப்படுத்த முடியும். அப்படிதானே? சோ அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இயற்கை எண்ணெய் வழங்கிய அப்படி ஒரு மூலிகைகள் சூழ்ந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 மூலிகைகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆமாங்க. சோ எதற்கெல்லாம் சக்தி அதிகமா இருக்கோ, அதாவது ஒரு மனுஷனோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கோ, கிருமிகள் வராம இருக்கிறதுக்கோ, அந்த மனிதனை வந்து ஒரு டிசீஸ்ல இருந்து, நோயில இருந்து விடுபட்டு காக்குறதுக்கு எந்த மூலிகைகள் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு 5 மூலிகைகளை. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதுதான். சோ புதுசா ஒண்ணும் இல்ல. ஆனா அதுல என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்ட பேரு, நம்ம வீட்டுல இருக்கிறது, ஆனா இதுக்கு இவ்வளவு தன்மை உண்டா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாம இருக்கோம். அததாங்க உள்ள சேர்த்திருக்காங்க. முதலாவதாக ஆலோவேரா, அதாவது கற்றாழை. இரண்டாவதாக துளசி. மூன்றாவதாக வேப்பிலை. நான்காவதாக புதினா. ஐந்தாவதாக சேர்த்திருக்கிறது பிளாக் சீட். தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த 5 மூலிகைகளை நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ளடக்கி இருக்காங்க. அது என்ன தேர்ந்தெடுத்து 5 மூலிகைகளை உள்ள சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. சோ நோய் எதிர்ப்பு சக்தியை மனிதனுக்கு கூட்டி கொடுத்து அவங்க உடம்புல ஒரு நோய்களை வரவிடாம பண்ணிருது. சரியா? சோ ஏதோ ஒரு காரணகட்டத்துல, ஏதோ ஒரு நேரத்துல மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தா கூட டக்குன்னு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க உடல்நிலை சரிவாயிருது. அப்படித்தானே? இந்த 5 மூலிகைகளை அவங்க உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
சோ ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நோயா இருந்தாலும் சரி, இந்த 5 மூலிகைகள் நீங்க தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நீங்க உடம்புல சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்க உடம்புக்கு நோய்களே வர விடாம தடுத்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த 5 மூலிகைகளை நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ள சேர்த்திருக்காங்க. எஸ் சார். Basically, as you all know, this is one capsule daily is enough to stay or make us free from every disease. But in some of the severe cases, you can even go for 2 capsules, right? Okay. So, as I told you that the ingredients in the Nutricharge S5s are like this. But see, all these things are available everywhere. It is there in your garden. Everything is there in the market. But if you say that I am collecting all those things and I am having this, so it will not give you the result, because you should know what concentration these ingredients need to be added. What is the strength of the ingredients need to be added. So everything, and the purity, everything need to be taken care. So when we go collect these items and prepare ourselves, it will not give you the exact result which is meant with this. Okay, so black seed 200 milligram per Nutricharge S5 capsule, then tulsi 150 milligram, 3 types of tulsi in fact, then neem 100 milligram, then aloe vera 25 milligram, and last but not the least spearmint 10 milligram. So these are the ingredients which you can find in Nutricharge S5, and every single ingredient is giving us a very, very good result when we take Nutricharge S5. Yes. Yes, sir. So 5 மூலிகைகளை உள்ளடக்கியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப தினந்தோறும் ஒரு கேப்சூல், இந்த நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வந்தாலே போதுமானதுங்க. எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு நோய்களும் இருந்து தப்பிச்சு உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு கேப்சூல் போதுமானது. சரியா? இல்ல ஒரு மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற போது ஒரு நாளைக்கு 2 கேப்சூல், முக்காவாசி ஒரு மனிதனுக்கு ஒரு கேப்சூல்ஸ் போதுமானது. சோ இது வந்து எவ்வளவு அற்புதமான ஒண்ணு பாருங்களேன். ஒரு கேப்சூல் இருக்கு, அதுக்குள்ள வெறும் மூலிகைகள் தான். அந்த மூலிகைகள் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு பிற்காலத்துல எந்த ஒரு நோய்களும் வராது, எப்பேற்பட்ட பெரிய ஒரு டிசீஸா இருந்தாலும் சரி வராது அப்படின்னு சொல்லும் போது யார் வேணான்னு சொல்லுவா? மூலிகைகள் தான் சாப்பிட போறோம். சோ மூலிகைகள் சொல்லும் போது நம்ம உடம்புக்கு எதுவுமே செய்யாது. சோ அப்படிப்பட்ட 5 மூலிகைகள் எவ்வளவு சதவீதத்துல உள்ள சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். எவ்வளவுன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கருஞ்சீரகம் 200 மில்லிகிராம் சேர்த்திருக்காங்க. துளசி 3 வகையான துளசி இதில் உள்ளடக்கி இருக்காங்க, 150 மில்லிகிராம். வேப்பிலை 100 மில்லிகிராம், கற்றாழை 25 மில்லிகிராம், புதினா 10 மில்லிகிராம். சரியா? நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 மக்கள் கிட்ட சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்க நீங்க சொல்றது எல்லாமே எங்க வீட்டு தோட்டத்திலே இருக்கு, நான் அப்பப்ப துளசி 2 இலைய சாப்பிடுறேன், புதினாவை எடுக்கிறேன், கொழுந்து எடுத்து சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். சோ நீங்க எதை சாப்பிடுறீங்க, எவ்வளவு சாப்பிடுறீங்க, இது ரொம்ப முக்கியம். சோ எதுவுமே மருந்து அது உடம்புக்குள்ள போய் செயல்படணுமா, எவ்வளவு அந்த ஒரு ரேட், அந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். சரியா? அதுபடி பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். துளசியில 3 வகையான துளசி இருக்கு. சரியா? இதுல சேர்த்துக்கிறது 3 வகை. ஆனா துளசின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட நீங்க துளசியை சாப்பிடுறீங்க, எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் நியூட்ரிசார்ஜ் S5ல குவாலிட்டி, அதாவது தரம் மிக்கதை எடுத்து எதை சேர்த்தா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து சரியான விகிதத்துல சேர்த்திருக்கோம், உள்ள சேர்த்திருக்கோம். அதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சரியா? எஸ் சார். Yeah. So now one by one we'll take every ingredient which is there in it. The black seed, as you know, is a very important ingredient in Nutricharge S5. It's been used as a medical plant for more than 3,000 years. So more than 3,000 years, it's a result-oriented ingredient, which is giving enough and more results to each and every one. That's the reason why it has been used for this much of years. And it is there in every book and, Quran, Bible and all those things. So as a remedy to every disease except death. This is what this book says. This Holy Grantha says that black seed is a remedy to every disease except death. It's a very powerful statement, isn't it? So once you can understand this, that if a product can give you remedy to everything but not to death. So apart from death, everything will be cured by this. It's a very, very powerful statement, and I think this implies everything, and this tells us how best this product can be, right? And that's the reason why highest number of scientific studies have been done on black seed, because except death, for everything you can use and it will make you disease free. So people have started doing the scientific research on that, and what we find is every research is much better than the
early research. So that is what it is all about. So we'll come back after this. Yes, sir. So இத சேர்த்திருக்க 5 மூலிகைகள்ல ஒவ்வொரு மூலிகைகளையும் பத்தி தனித்தனியா அதோடைய மகத்துவத்தை பார்க்க போறோம். ஏன் நியூட்ரிசார்ஜ் S5 வந்து அதை தேர்ந்தெடுத்து உள்ள சேர்த்திருக்காங்க மக்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் 200 மில்லிகிராம் உள்ள சேர்த்திருக்காங்க நியூட்ரிசார்ஜ் S5ல. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்படிப்பட்ட கருஞ்சீரகம் ஏன் அப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, கருஞ்சீரகத்தை வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடி அப்படின்னு சொல்றதுனால மக்களிடம், அதாவது நம்ம உலகத்துல இந்த கருஞ்சீரகத்தை 3000 வருஷத்துக்கு மேல மனிதர்கள் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஒரு மருத்துவ குறிப்புக்காக யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட கருஞ்சீரகத்தை எங்க கோட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் குரான்ல கூட அதுக்குரிய சிறப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க. சோ ஒரு ஹோலி புக் பைபிள் குரான்ல எழுதுற அளவு சிறப்பு மிக்க கருஞ்சீரகம் மக்கள் ஒரு 3000 வருஷம் அப்படிங்கிற போது சும்மா எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி அதனால மனிதர்களுக்கு வந்து நோய் குணமாகுது, சரியாகுது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது, அபார ஆற்றல் இருக்கிறனாலதான் மனிதர்கள் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் அப்படியே பின்பற்றிட்டு வருவாங்க. அப்படித்தானே? அப்படிப்பட்ட கருஞ்சீரகத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த விதமான நோயா இருந்தாலும் சரி, இப்ப உங்களுக்கு நோய் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் உங்க உடம்பு நோய் வரக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாலும் தகர்த்தெறிஞ்சிடலாம், நோயில இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கருஞ்சீரகம் உட்கொள்ளும் போது நீங்க எந்த வகையான நோய்களும் உங்களுக்கு வராம தடுத்துடலாம். ஒன்ன தவிரங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இறப்பு. சோ இறப்ப வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, இறப்பு இல்லாம மனிதர்கள் இருக்க முடியாது, சாவா வரம் வந்து கிடைக்காது. அப்படித்தானே? அதை தவிர்த்து நம்ம வந்து இந்த உலகத்துல நோய் இல்லாம வாழ்ந்துடலாம். எப்ப கருஞ்சீரகம் உங்க உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சார். அதனாலதான் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கருஞ்சீரகம்னு ஒண்ணு இருக்கு, அத 3000 வருஷத்துக்கு மேல உலகம் ஃபுல்லா இருக்கிற மனிதர்கள் ஏதோ ஒரு மருத்துவ குறிப்புக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது கருஞ்சீரகத்துலதான் நிறைய பண்ணிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அதனால WHO, அதாவது உலக சுகாதாரத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா நிரூபிச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கருஞ்சீரகம் நிஜமாவே ஒரு அற்புதமான ஒண்ணு. இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஹெர்பல் ரெமெடியா இருக்கும், அதாவது இயற்கையான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ் சார். Yes. And now you can see that, apart from WHO, the US FDA, that is United States Food and Drug Administration, has also approved black seed as an immune system stimulant. So the immunity is there, then that immune system will be stimulated like anything. So the chances of getting the disease reduces like anything, because immune system is very, very important for disease-free life. And if that immune system is stimulated, then you can understand where we'll end up, right? So chances of getting the disease reduces like anything. So this is being approved by US FDA, right? And the Federal Drug Administration further recommends that it can also, apart from preventing the disease, it can also slow down the aging process, right? So aging process will be also slow down. So you will remain young for a very long time. With the wrinkles which comes untimely, that will not be there at all. So in short, that you will be absolutely healthy. Okay, right. We'll come back after this. அடுத்து அமெரிக்கால FDA அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குங்க. அவங்களும் அங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், கருஞ்சீரகம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதாவது பிளாக் சீட் ஆயில வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை உங்க உடம்புக்குள்ள கூட்டி விடும். சோ எப்ப நீங்க வந்து கருஞ்சீரகத்தை உட்கொண்டுகிட்டே வரீங்களோ, நாள்பட அது உங்க உடம்புக்குள்ள போய் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கூட்டி கொடுத்துருது. இது உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு சொல்றாங்க அமெரிக்கால இருக்கிற FDA அப்படிங்கிற நிறுவனம். சரியா? அது போக கூடுதலா அவங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருஞ்சீரகத்திற்கு என்ன தன்மை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்கள்ல இருந்து விடுபட்டலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு நோய் வரக்கூடியதா நம்ம வந்து அது வரவிடாம தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புலதான் நோய் எதிர்ப்பு சக்தி அது கூட்டி கொடுத்துருது இல்லையா, அப்ப நோய்கள் வர்றதுக்கு வந்து நம்ம தப்பிச்சிடறோம். அது போக இட் ஸ்லோ டவுன் த ஏஜிங் ப்ராசஸ், அதாவது வயசாகிற தன்மையை கம்மி பண்ணிருது அப்படின்னு சொல்றாங்க.
சோ இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான இது. எல்லாருக்கும் இளமையா இருக்கணும், என்றும் இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஆசைப்படுவோம். சோ இதுல சேர்த்திருக்க கருஞ்சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வயசாகிறதையே கம்மி பண்ணிடுது. சோ நம்மளுக்கு வயசாகிற ஒவ்வொரு உள்ள உறுப்புகளுக்கும் வயசாகுது இல்லையா, அதையே ப்ராசஸ வயசாகும் ஆனா ஸ்லோவா ஆகும். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி இளமையா இருப்போம் அப்படிங்கிறதையும் FDA வந்து நிரூபிச்சிருக்காங்க. கருஞ்சீரகத்துல வந்து இப்படி இருக்கு அப்படி சொல்லி. எஸ் சார். Yes. Now, because these type of statements have already published, which says that except death, it can be cured, everything, and every disease can be cured by this. So naturally, the studies will be very high. So what actually happened is lots of studies have been done on this. And if you Google search, you will find more than 22 crore results. It's not only the number of studies which have been conducted, right? It's 22 crore results you will find in Google. And when you search the YouTube, you will find more than 4,000 videos in different languages. So it emphasizes the absolute power of black seed, which can, as said, cure everything except death. And all these studies, you know, the 22 crore results and these 4,000 videos, all of them recommended black seed oil to be tremendously useful for health. So once you start taking it, it will be damn useful for your health. And it is also used in problems related to digestive system, because we know that whatever we eat, it needs to be digested. And when it gets digested, the nutrients will be released. Then that nutrients need to be absorbed by the body. And when the nutrients are absorbed by the body works properly, all the systems works properly, and we remain healthy. So every system of the body is connected to digestive system. So if the digestive system is poor, the whole system will not work properly, and we will become absolutely tired, weak, and out. Yes. Yes, sir. So கருஞ்சீரகத்தை பத்தி நீங்க கூகுள் எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, நம்ம லேப்டாப் வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த கூகுள் சர்ச்ல போய் பிளாக் சீட் அப்படின்னு அடிச்சீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 22 கோடிங்க. சோ எல்லாம் ஒண்ணுமே இல்லாம மனிதர்கள் வந்து பலாயிரம் வருஷங்கள் பின்பற்றிட்டு வர மாட்டாங்க, சரியா? அப்படியே இருந்தாலும் யூடியூப் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வீடியோஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4000 வீடியோ, கிட்டத்தட்ட 4000 வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரகத்துடைய நன்மைகள், கருஞ்சீரகம் சாப்பிடறதுனால உடலுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்க உடம்புக்கு கூடுதல் நற்பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்க எல்லா நாட்டு மக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கருஞ்சீரகத்தை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க, கருஞ்சீரகத்தை பத்தி பேசியிருக்காங்க, டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட கருஞ்சீரகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப எல்லா பக்கத்துல இருந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஆமாம் கருஞ்சீரகம் வந்து மக்கள் யூஸ் பண்ணுங்க, கருஞ்சீரக எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அது வந்து ரொம்ப உங்க உடம்புக்கு நன்மையை ஏற்படுத்தும், இட்ஸ் ட்ரெமெண்டஸ்லி யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்றாங்க. அபார ஆற்றலை உங்க ஆரோக்கியத்துக்கு வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அடுத்தபடியாக கருஞ்சீரகம் சாப்பிடும்போது என்ன ஒரு மெயின் நன்மை ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுதுங்க. அதாவது உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரி பண்ணிடுது. அது என்ன டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரி பண்ணுது, அதனால என்ன பயன், அது எப்படி மெயின் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அந்த செரிமான தன்மை உங்க உடம்புல சரியா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிச்சிருவோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியா அப்படி தொண்டை வழியா அப்படி போகுது இல்லையா, உள்ள நம்மளுக்கு ஃபுட் பைப் இருக்கும், அது என்ன பண்ணும், நம்ம வயிற்றுல போய் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் விழும். அப்படி வயிற்றுல சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் விழும் போது அது நல்லா ஒரு டைஜஸ்ட் ஆகி சத்துக்கள் எல்லாம் நம்ம அடுத்து எங்க போகும்னா சிறுகுடலுக்கு போகும். அந்த சிறுகுடல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க வந்து கொஞ்சோடி சாம்பார் சோறு சாப்பிட்டு கொஞ்சம் காய் வச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னா, வயிற்றுல வந்து அந்த செரிமானம் நடந்துட்டு சிறுகுடலுக்கு அனுப்புங்க. சிறுகுடல் என்ன வேலையை பிரிச்சு எடுக்கும்னா, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல என்னென்ன சத்து இருக்கு அதை ஃபுல்லா தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது சிறுகுடல் தான். அந்த சத்தை பிரிச்சு எடுத்துட்டு ரத்தத்துல வந்து உங்க உடம்பு ஃபுல்லா கொடுத்துரும். அப்ப ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா, சத்தை எடுத்துட்டு போய் எந்தெந்த கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு அந்த சத்துக்களை வந்து கொடுத்துரும். அப்ப என்ன பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்துதுன்னா, உங்க உடம்புல இருக்கிற செரிமான தன்மை, அதாவது உங்க உடம்புல இருக்க அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது சரியா நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க சாப்பிடுற 2 இட்லியா இருந்தாலும் உங்க உடம்புக்கு அந்த 2 இட்லில இருந்து சத்தை பிரிச்சு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சத்தை பிரிச்சு எடுக்க தெரியல, வயிற்றுல அந்த செரிமான தன்மை சரியா நடக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், அங்கதாங்க பிரச்சனையே வருது. அப்ப நீங்க என்னதான் சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டாலும், வீட்டு சாப்பாடை சாப்பிட்டாலும் உள்ள அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா இல்லைன்னா
எப்படி உங்க சிறுகுடலுக்கு அந்த சத்துக்களை பிரிச்சு எடுக்கிறது தெரியும்? பிரிச்சு எடுக்காது. அப்ப என்ன பண்ணும்? சத்துக்கள் நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் ஒன்ஸ் அத செரிமானத்தன்மை சரியா செரிக்காம அப்படியே நம்மளுக்கு பெருகுடலுக்கு போய் நம்மளுக்கு வெளியேறுதே தவிர உங்க உடம்பு அந்த சத்துக்களை பிரிச்சு எடுக்க தெரியல. அப்ப இதுல சேர்த்திருக்க அந்த பிளாக் சீட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சரி பண்ணுது. அப்ப அதை சரி பண்ணிட்டோம்னாலே மீதி எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு குணமாயிருதுங்க. எஸ் சார். Yeah. So now when the digestive system is absolutely made clear by the black seed, naturally it will also take care of all other systems, especially the respiratory system. And if the respiration is not proper, then you can understand. And for respiration to be optimum, we need to have a good digestion. Then only the nutrients will be get. So it can also take care of the kidneys before it gets totally affected. Then liver, it will make the liver absolutely healthy and clean. And it can also help you for heart-related problems, right? So as you can see over here, because the black seed contains more than 100 phytochemicals. And what you say about 1,000 phytochemicals, it is nothing but, it's a chemical which is produced by the plant. So it's a natural chemical. So more than 1,000 phytochemicals are present in the black seed. And that's the reason why the immunity is being strengthened by the black seed. Yes. எஸ் சார். சோ இதுல சேர்த்திருக்க அந்த கருஞ்சீரகம் முதலாவதாக என்ன நற்பயன் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான தன்மையை சரிப்படுத்துது. அதுக்கடுத்து இது என்ன சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அது என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல சுவாச அமைப்பு. நீங்க சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த காத்தும் நமக்கு மூக்கு வழியா உள்ள போய் நம்மளுக்கு லங்ஸ்குள்ள இருக்கு, உள்ள வந்து செயல்படுது இல்லையா. அப்ப உங்களுக்கு சுவாச ரிலேட் பண்ண ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க நியூட்ரிசார்ஜ் S5 வரும்போது சரியாயிருது. ஏன்னா இது அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம சுவாச அமைப்பையும் சரிப்படுத்தி கொடுத்துருது. அது போக கருஞ்சீரகத்துக்கு என்ன தன்மை உண்டு, எதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற பாகங்கள் ஆகிய நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், லிவர், கிட்னி, இது எல்லாத்தையும் இருதயம் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாதுகாத்து அதுக்கெல்லாம் பிரச்சனை வராம பாதுகாத்து ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சுக்கிடுதுங்க. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கருஞ்சீரகம். எஸ் சார். இதுல 100 வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயும் இந்த நல்ல சத்துக்கள் இருக்கும். சரியா, அந்த நல்ல சத்துக்கள் என்னன்னா பைட்டோ கெமிக்கல்ஸ்னா என்னதுன்னா இட்ஸ் எ குட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல சத்து பிளாக் சீட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 100 வகைக்கு மேற்பட்டது இருக்கு. எல்லாத்துலயும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற காய்கறிகள் பழங்களை ஒரு 10, 20, 30 அவ்வளவுதாங்க இருக்கும். ஆனா கருஞ்சீரகத்துல எவ்வளவு இருக்கு? 100க்கும் மேற்பட்ட பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து கருஞ்சீரகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் மனிதர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கூட தான் செய்யும். சரியா? சோ நம்ம உடம்புக்கு என்ன சத்து, எல்லா சத்துக்கள் தேவைப்படுங்க. அப்ப இந்த சத்தை நீங்க உடம்புக்கு கொடுக்கும் போது உள்ள அது நடக்க வேண்டிய நன்மைகளை நடத்திதான் தீரும். அப்ப இதுல சேர்த்திருக்க கருஞ்சீரகம் உள்ள போய் அந்த 100 வகையான நல்ல ஒரு சத்துக்களை உள்ள கொடுக்கதான் செய்யும். அப்ப நல்ல வகையான சத்துக்கள் உள்ள போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா கூடிருதுங்க உடம்புல. எஸ் சார். Yeah. Now, those people who are having already this type of preoccupied diseases like heart disease, asthma, pressure and all those things, right? What actually happens to them? I'll tell you. And apart from this, the person has already got heart disease, asthma, diabetes, and all those lifestyle diseases. And apart from this, the food which the person is taking is not getting enough protein, enough vitamin, enough minerals and fiber from it. So both put together, what will happen is his immunity will be reduced like anything. And when the immunity is reduced like anything, the chances of getting any disease is possible for that person, right? And apart from these two, when the age goes up, the immunity comes down. If you have physical, mental strength, naturally your immunity goes down. Then smoking, alcohol consumption, lack of sleep, all these can lead you to a bigger problem. So everything can be absolutely dealt with when we really take care of all these things. You are not using alcohol, you are not using smoking, you are not making yourself stressed, you are not having you are having in fact a very good sleep, and you are also having perfect amount of protein, vitamin, mineral and fiber in your body, and you don't have these lifestyle diseases.
because the style of your life has changed. That's the reason why the lifestyle diseases complete. Right? Yes. Yes, sir. சோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மனிதர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வச்சுட்டு தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஒண்ணு இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கு, இல்லாட்டி மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, ஆஸ்மா, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாட்டி லோ பிபி, ஆஸ்மா, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருதுங்க. சரியா? அப்ப மனிதர்களுக்கு எப்பெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதுன்னா, ஒன்ஸ் உங்க உடம்பு ஏதாச்சும் ஒரு பாதிப்படையும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. அது போக நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீன் இருக்கா, புரதம் இருக்கா, இல்ல. விட்டமின்ஸ் இருக்கா, இல்ல. மினரல்ஸ், தாதுக்கள் இல்ல, நார்ச்சத்தும் இல்ல. அப்ப எதுவுமே இல்லாத போது ஏதோ நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிற பேரை கொடுக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருது. அது போக இன்னொரு திடுக்கிடும் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அடுத்து சொல்ல போற காரணங்களால கூட குறையுதுங்க. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வயசாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. அது போக இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க கவலைப்படும் போது, கோபப்படும் போது, உங்களையே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வேதனைக்கு ஆள்படுத்தி கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குது. சரியா? அது போக உங்களுக்கு புகைப்பழக்கம் இருக்கா, அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையதான் செய்யும். மது பழக்கம் இருக்கா, இல்லாட்டி தூங்காம இருக்கீங்களா, ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு அது 7ல இருந்து 8 மணி நேரம் உடம்புக்கு தூங்கிடணுங்க. அப்படி தூங்கி முடிக்கும் போதுதான் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ரொம்ப உற்சாகமா இருக்கும். சரியா? அது வேலையை அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு தேவைப்படுகிற தூக்கத்தை கொடுக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ ஆட்டோமேட்டிக்கா மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாகிட்டே வருது. எஸ் சார். Because of the low immunity, the risk of viral infection is increased. That is the important point you need to understand. So we need to keep our body absolutely immunized. If it is not there, then the risk of not only viral infections, in fact, many other diseases will be there for you. And as we said, that black seed has got 5 good important functions. You know, what they do actually when you take it. First of all, it is antiviral. So any type of viral disease will not come to you. Antioxidant. So it will not produce any bad, harmful free radicals. So it will keep your body absolutely relaxed, no oxidative stress. So your skin and your cells will be absolutely healthy. Then no anti-aging, right? So that's what antioxidant is all about. So oxidative stress is reduced by the black seed. Then anti-inflammatory. So that is the inflammation which has happened inside your body will be reduced once you start taking Nutricharge S5. Because the problem is the inflammation, the inside inflammation, or what we call as the inflammation which happens inside the body, is more dangerous than the infection which happens outside the body. Because if the inflammation is very high from inside, you will get any sorts of dreaded diseases which can even harm your life. Then comes immunity boosting. So black seed you continuously give, the immunity will be boosted like everything. Then anti-allergic property, very good important point. Nutricharge S5 is also an anti-allergic product. So it is anti-allergic properties. So you can use for those people who are suffering from allergies. You can use this. Okay. And ask them to drink a lot of water. Yes. Yes, sir. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு உடம்புல ஏதோ ஒரு நோய் வரும்போது, இல்லாட்டி உடம்புல உங்களுக்கு ஏதோ ஒரு கிருமிகள் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக ஆரம்பிக்குதுங்க. சோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் கூட வருது. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி கிருமிகள் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டி வச்சுட்டோம்னா நம்ம அந்த கிருமிகள் இருந்து தப்பிச்சுக்கலாம். சோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் போது அந்த கிருமிகள் நம்மகிட்ட ஈஸியா நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி இருக்கு. சோ இதுல சேர்த்திருக்க கருஞ்சீரகத்துக்கு எந்த மகத்துவ குணம் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆன்டி வைரல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, இம்யூனிட்டி பூஸ்டிங், ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் கருஞ்சீரகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்டி வைரல். அது என்ன ஆன்டி வைரல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வைரஸ் தடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது நமக்கு கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் நம்ம உடம்புலயும் இருக்குங்க. சோ நம்ம முடியல நிறைய இருக்கும்.
நம்ம உடம்புல இருக்கு, நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகமே எப்படி இருக்கும்னா கணக்கு தெரியாத கிருமிகள் இருக்கதான் செய்யுது. அது போக பொல்யூஷன், டஸ்ட், அலர்ஜின்னு சொல்லி நம்மள சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத அவ்வளவு கிருமிகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து தப்பிச்சு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனம் என்னதுன்னா உங்க உடம்புக்குள்ள நீங்க உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ இது மாதிரி எந்த ஒரு கிருமிகள் இருந்தாலும் நம்ம அதுல என்ன பண்ணலாம்னா நம்மள வந்து ஈஸியா தாக்காது அது. சரியா? அப்ப இதுல சேர்த்திருக்க கருஞ்சீரகம் ஆன்டி வைரலா உங்களுக்கு செயல்படுது. அதாவது எந்த ஒரு கிருமியும் உங்க உடம்பை ஈஸியா போய் தாக்காது. அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உங்களுக்கு ஒரு உள் வீக்கம், எரிச்சல், திடீர்னு ஒரு வலி இருக்கும், நாள்பட்ட வலி, அது எங்க இடிச்சிச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வலி இருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வலி இருந்தாலும், நாட்பட்ட ஒரு வீக்கம், ஒரு வலி இருந்தாலும் நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சரியாயிருங்க. ஏன்னா இதுல சேர்த்திருக்க கருஞ்சீரகத்துக்கு அப்படி தன்மை உண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அது செயல்படுறதுனால அதை சரி பண்ணிரும். அது போக இது இம்யூனிட்டி பூஸ்டிங் சொல்றாங்க. அதாவது உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சிருதுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்காம நியூட்ரிசார்ஜ் S5 கொடுங்க, தப்பே கிடையாது. சரியா? அது போக இன்னொரு ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன, இது செல்லிங் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்ட் லைக் ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆன்டி அலர்ஜிக்னா, நிறைய மக்களுக்கு டஸ்ட் அலர்ஜினால கவலைப்படுறாங்க, அப்படித்தானே? ரொம்ப ஆட்படுறாங்க. எப்படின்னா ஒரு தூசி ஆகட்டும், புகை ஆகட்டும், ஒரு மிளகா பொடி ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனா போதும் தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறுத்தவே முடியாது. திடீர்னு வறட்டு இருமலா இருமுவாங்க. சோ இது மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு அலர்ஜியா இருக்கும், ஏதாச்சும் ஒரு அலர்ஜி. அப்படி அலர்ஜி இருக்கிறதுக்கு காரணம் என்ன மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கண்டினியூஸா தும்புறவங்க, அந்த வறட்டு இருமல் இருப்புறவங்க, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருது. இதுல வந்து கருஞ்சீரகம் சேர்த்திருக்கனால அது ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸா செயல்படுது. நமக்கு யாருக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த ஸ்னீசிங் இதெல்லாம் கண்டினியூஸா பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எஸ் சார். Yeah, very good. Now, this is a very important point, right? As per the scientists, black seed oil reduces the viral load of flu virus in our body cells. Now, what actually flu virus do? It will really destroy the cells and it will reduce the immunity of the body, and in the process it will make you a complete diseased and bedridden person. Now what actually happens is, this is the cell, you can see over here, this is a cell, and inside the cell this virus is entering, you can see over here, right? So once the cell is filled with the virus, that cell will not work, and it will communicate to each cell that you don't have to worry, so enjoy life. So what will happen is, this particular cell, when the virus is entered here, it will start multiplying like anything. And when it starts multiplying, the load in the cell with this virus will increase. And when it increases, then naturally, you know what actually happens, right? So the viral load of flu virus in our body is nicely reduced by, you know, this particular thing. So what I can see, sorry. So this cell membrane, okay, and this cell, both gets destroyed by the virus. So black seed oil reduces the viral load of flu virus in our body cells. Because the load is not there, the cells will function properly. If the load increases, the functionality reduces. And this is what actually the people get the disease, right? And once an A virus has entered your body and you are taking medicine for A virus, maybe in your body that has been mutated into B, C or D. So what you are giving for A will not work there. That's another big problem. But this black seed oil will take care of everything. Yes, ma'am. Yes, sir. சோ இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும். இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா, இரண்டு பிக்சருமே அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளூ வைரஸ் உங்க உடம்புக்குள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றதா இந்த ரெண்டு பிக்சர். ஃப்ளூ வைரஸ்னா என்னன்னா, ஒரு வகையான வைரஸ், அதாவது இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிறது ஒரு கிருமி உங்க உடம்புக்குள்ள போகும்போது ஃப்ளூ காய்ச்சல் வந்து உங்களுக்கு வரும். சரியா? இந்த கிருமி உங்க உடம்புக்குள்ள போகும்போது அந்த ப்ளூ கலர்ல குட்டி குட்டி சர்க்கிளா போட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே செல்ஸ். அது என்ன செல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்னா என்னன்னா, நம்ம உடம்பு பாத்துக்கிட்டீங்கன்னா கோடிக்கணக்கான செல் எல்லாம் சேர்ந்து செல்லால் ஆனவை. சரியா? இந்த செல் எல்லாம் டெட் செல்ஸ்
வரும், திரும்ப புதுசா வரும். இப்படி இருக்கும்போது இந்த செல்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். சரியா, உங்க உடம்பு எல்லாம் செல்லால் ஆனது. நீங்க வெளியே போறீங்க, உங்களை சுத்தி கிருமிகள் இருக்கு, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இரண்டாவது பிக்சர் மாதிரி நடக்கும். எப்படின்னா, அந்த கிருமி உங்க உடம்புக்குள்ள போகுது, போகாம இருக்காது. சரியா, நமக்கும் கிருமி போகும், பக்கத்துல போய்கிட்டு இருக்கவங்களுக்கும் கிருமி போகும், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அந்த தூசியில, அந்த காத்துல, இல்லாட்டி நீங்க அந்த ஃப்ளூ வைரஸ் இருக்கிற இடத்த தொட்டு உங்க மூக்குல வைக்கும் போதோ எப்படியோ உங்க உடம்புக்குள்ள வந்து அந்த கிருமி போகத்தான் செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருந்துச்சுன்னா உங்க செல் என்ன பண்ணும்னா உள்ள போறதுக்கே அனுமதிக்காது. சரியா, இதே இது உங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளூ வைரஸ் நிறைய செல்லுக்குள்ள, எல்லா செல்லுக்குள்ளயும் உள்ள போகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா அதே மாதிரிதான் நமக்கும் அந்த ஃப்ளூ வைரஸ் உள்ள போகுது, நம்ம செல் எல்லாத்துக்குள்ளயும் ஈஸியா போயிருது, ஊடுருவிடுது. இதுவே நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சிருக்கும் போது மனுஷனுக்கு ஃப்ளூ வைரஸ் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு வைரஸ், ஏபிசி ஏதோ ஒரு வைரஸா இருந்தால் கூட நம்ம உடம்புக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இது வந்து கிருமி, நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது, இதை நம்ம உடம்புக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படியே உள்ள விட்டாலும் அதை வந்து செத்து போயிடும். அதாவது அது டாமினேட் பண்ணக்கூடாது. ஃப்ளூ வைரஸ் வந்து செத்து போயிடும் நம்ம உடம்பு இம்யூன் சிஸ்டம் கூட இருக்கும் போது. இதுதான் கருஞ்சீரகம் எண்ணெய் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சு ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்து வைக்குதுங்க. எஸ் சார். This is the second another important point. What is this? There is an ingredient, an element which is there inside the black seed that is called thymoquinone. And this thymoquinone, with the help of the enzymes which is produced inside the body, which is a very critical one, right? Which can cause problem. So those enzymes will act with the RNA of the virus, and you can see over there the RNA of the virus, the spiral one. It acts with that and starts replicating like anything. So one virus has entered your body, it will multiply to many other number, right? So what thymoquinone will do? Thymoquinone will block the critical enzyme meeting RNA of the virus. So if the enzymes are not able to meet the RNA of the virus, this viral replication will not happen. So that's the reason why Nutricharge S5 makes a huge difference in the people who are diseased or who are not very healthy, right? So thymoquinone, very, very important element in the black seed. So you should highlight when the people tells you all these things, right? So replication will be stopped because of thymoquinone, because thymoquinone blocks the critical enzyme with the RNA of virus. Yes, ma'am. And just a minute, I'll just come back. Okay? Yeah, sure, sir. So கருஞ்சீரகத்துல தைமோக்யூனைன் அப்படிங்கிற ஒரு மகத்துவம் மிக்க ஒரு சத்து இருக்குங்க. அது என்ன தைமோக்யூனைன், அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த கருஞ்சீரகத்துல இருக்க தைமோக்யூனைன் என்ன பண்ணும்னா, உங்களுடைய அதாவது ஒரு கிருமிகள் உள்ள போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு கிருமி, ஒரு கொரோனா வைரஸை எடுத்துக்கோங்க, உங்க உடம்புக்குள்ள உள்ள போகுது. அது உள்ள போய் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்துல இருந்து ஒரு கிருமி உள்ள போயிருக்கு. உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ள போன ஒரு கிருமி 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அப்ப என்ன பண்ணும்னா உங்க உடம்புக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் அந்த கிருமிகள் பயங்கரமா ரெப்ளிகேட் ஆகும், அப்படியே பெருக்கெடுத்துரும். சரியா, அப்படியே உருமாதிரி ரொம்ப கம்மியான சத்து இருந்தது கூட உள்ள அது உருமாறி சத்துக்கள் கூட ஆயிருக்குங்க. இதுதான் என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ள நடக்குது. இதுவே உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த ரெட்டிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனாங்கிற ஒரு கிருமி 4 கிருமி என் மூக்குக்குள்ள உள்ள போயிருக்குன்னா, என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்கும் போது என்ன பண்ணும்னா அந்த செல் வைரல் ரெப்ளிகேஷன் நடக்காது, தடுத்து நிறுத்திடும். சரியா, இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருஞ்சீரகத்துல இருக்கக்கூடிய தைமோக்யூனைன் என்ன பண்ணிரும்னா அந்த செல் ரெப்ளிகேஷன் நடக்க கொடுக்காம தடுத்து நிறுத்திடுது. எந்த ஒரு கிருமியா இருந்தாலும் வரட்டும், சரியா, அந்த கிருமிய கொன்றுது அப்படின்னு சொல்லலாம் ஈஸியா. எஸ் சார். Yeah. So these 2 points are very, very important that you should understand this, right? Very, very important that it blocks the viral load of the flu virus in our body cells. And the second one, the thymoquinone, which is an element which is there in the black seed, blocks the critical enzyme by meeting the RNA virus. So hence the infection and the replication never happens. Now, this cannot be done by any other nutrient alone. Black seed need to be present over there, right? So black seed alone is enough to keep you healthy. So by
Understanding this, it is very, very clear to us, right? But you can say always Nutricharge exceeds all other expectations. So 4 more herbs have been put in Nutricharge S5. So we'll talk about that later. Yes, sir. So அப்ப கருஞ்சீரகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்து உங்க உடம்பு ஏதோ ஒரு கிருமி உள்ள போறதையே தடுத்து நிறுத்தி அப்படியே கிருமி உள்ள இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெப்ளிகேஷன் நடக்க விடாம, அதாவது அது 2 4 ஆக்குறத இது எல்லாத்தையும் தடுத்து கொன்னு உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறது வந்து கருஞ்சீரகம் வந்து மெயினா பண்ணிருது. எஸ் சார். அப்ப கருஞ்சீரகத்திலேயே ஒரு அந்த கருஞ்சீரகம் அப்படிங்கறத ஒரு சத்தே போதுமானது, வேற எந்த சத்துமே தேவையில்லை. ஏன்னா இவ்வளவு சொல்லியாச்சே, உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமா சரி பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய லீவர், கிட்னி, ஹார்ட், அப்ப உள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கன் எல்லாத்தையுமே கெட்டி காக்குறது இந்த கருஞ்சீரகம் பண்ணிரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வேற எந்த சத்துக்கும் தேவையில்ல, கருஞ்சீரகமே போதுமானது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு கருஞ்சீரகத்தை. ஆனா நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இந்த கருஞ்சீரகமும் போதுமானது இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே கூட்டி கொடுக்குது. என்னது நம்ம நியூட்ரிசார்ஜ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கருஞ்சீரகமே இவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு மனுஷனோட உடம்புல இவ்வளவு நன்மைகளை செய்யும் போது கூடுதலா மனிதர்களுக்கு நன்மைகள் தரணும், நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் என்னென்ன உடம்புக்கு சேர்த்தா எந்த விதத்துல கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து 4 அரிய வகையான மூலிகைகளும் உள்ள சேர்த்திருக்காங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல. வாங்க அது என்னென்ன நம்ம உடம்புக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ் சார். The first one is the unique blend of 3 types of tulsi, right? So this also need to be absolutely made clear to yourself, because you know, if somebody asks how many types of tulsis are there, is it 1, 2, 3, 4, how many types? So you say that, you know, it's 3 types of tulsi. But when you look into the box, you will find 4 names over there. It is not 4 actually, it's only 3 only, because it contains Ocimum sanctum and Ocimum sanctum extract. So Ocimum sanctum, which is a Krishna tulsi, which contains 10 milligram, and the extract of Ocimum sanctum is 50 milligram. Then Ocimum basilicum, Rama tulsi, which is almost 80 milligram, and Karpura tulsi, which is Ocimum gratissimum, is another important tulsi which is being added here, 10 milligram. So all put together, 150 milligram of unique blend of 3 types of tulsi is being added into Nutricharge S5. Now, what is tulsi? What does tulsi do? You all know that tulsi is basically revered as elixir of life and the queen of herbs, right? So elixir of life means amrit of life and the queen of herbs. That's what tulsi is all about. And that's the reason why, because of the sanctity it gives, it is being used for worshipping in temples and all for ages now, right? And it has been used to provide a vast array of health benefits. So it takes care of many problems regarding health single-handedly. So that is what tulsi do, okay? And because of all these, the very stringy modern science which doesn't adopt things like that has started adopting the benefits of tulsi. Just imagine what is the importance of tulsi is all about. Okay, so we'll go back. Yeah. So first இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருஞ்சீரகத்துடைய நன்மைகள் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் துளசியை பத்தி பார்க்க போறோங்க. சோ துளசியை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதை வந்து கடவுளா மதிச்சு நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல 3 வகையான துளசியை வந்து உள்ளடக்கி இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ துளசி ஏதோ ஒரு துளசியை ஆட் பண்றோம் அப்படின்னு கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம உலகத்துல 100 வகையான துளசி செடிகள் இருக்கு. அதுல மெயினானது உடல் நலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரோக்கியத்திற்கு எப்படி எந்தெந்த துளசி சாப்பிடலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து 3 வகையான துளசியை நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 தேர்ந்தெடுத்து உள்ள சேர்த்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் துளசி, ராமர் துளசி, கற்பூர துளசி. சோ இந்த 3 வகையான துளசிகளையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள அடக்கி இருக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ இந்த எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளசியில வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப மேம்படும் அப்படிங்கிறதுக்காக 3 வகையான துளசியை தேர்ந்தெடுத்து உள்ள சேர்த்திருக்கோம். சோ துளசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிக்சர் ஆஃப் லைஃப் அண்ட் குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற நம்ம மூலிகைகள் எல்லாத்திற்கும் இளவரசி அப்படின்னு சொல்றாங்க. எலிக்சர் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதற்கு இவ்வளவு பெருசா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆமாங்க. சோ துளசியில அவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஒரு மனிதன் இதை சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புக்குள்ள அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்துறதுனாலதான் துளசியை வந்து குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கோட் பண்ணி சொல்றாங்க. எஸ் சார். சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா நம்ம இந்தியால என்ன பண்றோம்னா துளசி மாடம் வச்சு அதை காலையில எந்திரிச்சோன்னா சுத்தி வந்து பூஜை பண்ணி நம்ம வழிபடுறோம். சரியா? சோ எதுவுமே நம்ம பழங்காலத்து மக்கள் வந்து பின்பற்றிட்டு வராங்கன்னா அதுல ஏதோ ஒரு உண்மைகள் இருக்கும். சரியா? சோ இப்படி வந்து கடவுளோடய ரிலேட் பண்ணி ஒரு துளசியை சொன்னாதான் மனிதர்கள் மறக்க மாட்டாங்க. ஏன்னா துளசிக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால ஓகே இத வந்து கடவுளுக்கு விஷ்ணு பகவானுக்கு நம்ம கோவிலுக்கு போகும்போது பிரசாதமா கொடுப்பாங்க. சரியா? சோ நம்ம எது நம்புவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளசிக்கு என்ன ஒரு மகத்துவ குணம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது வந்து இட்ஸ் கேட்வே ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொர்க்கம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனாலதான் நம்ம கடவுளோட ரிலேட் பண்ணி மனிதர்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கறத துளசி செடியை தனியா ஒரு துளசி மரம் வச்சு வழிபடுங்க அப்படின்னு பின்பற்றிட்டு வராங்க. அப்படிப்பட்ட துளசிய பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரிசர்ச் கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா ஒரு செடியை வச்சு இந்தியால மனிதர்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வந்து அதை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குன்னா முன்னாடில இருந்து மனிதர்கள் ஏதோ பண்ணி வச்சிருக்கானா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்காக துளசியும் விட்டு வைக்காம என்ன பண்றாங்க, மாடர்ன் சயின்ஸ் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து எடுத்து பண்ணி ஆமா உண்மை. ஒரு கடவுளை வழிபடுறாங்கன்னா அந்த ஒரு செடியில வந்து எவ்வளவு அற்புதமான மகத்துவ குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. ஆமாம், துளசியில வந்து மனிதர்கள் ஆரோக்கியத்திற்கு மேம்படுறதுக்குரிய நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எஸ் சார். Is neem. The third ingredient in Nutricharge S5 is neem. And as you all know, neem from top to bottom, from the deep roots to the tender leaves, every part of neem is absolutely useful. And that's the reason why it has been used in Ayurvedic medicine for more than 4,000 years. Now imagine, there are 2 ingredients in Nutricharge S5 which is being used for thousands of years. Just think of it. Black seed more than 3,000 years, neem more than 4,000 years. So proven ingredients have been put into Nutricharge S5. And in Sanskrit, neem is called arisht, which means perfect, complete, and imperishable. So such a wonderful ingredient it is. The neem tree is absolutely great to have. And it is known for its antibiotic and anti-diabetic properties. So it will take care of any infections which can come to you. And the second one is it can also act like an anti-diabetic property. It should show anti-diabetic properties. So that means the chances of you getting diabetic will be reduced once this is being used. And in Nutricharge S5, basically it contains 100 milligram neem. And that is equivalent to 100 neem leaves. So just imagine, can anybody take 100 neem leaves a day? They cannot. But if you take even 5, that is much, that will give you much great results. So here you are taking almost equivalent to 100 neem leaves. Yeah. Yes, சோ முதலாவது நம்ம கருஞ்சீரகம் பார்த்தோம், அதோடைய நன்மைகள், அதை ஏன் நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக துளசி பார்த்தோம், 3 வகையான துளசிய உள்ள சேர்த்திருக்காங்கன்னு. அடுத்தது நியூட்ரிசார்ஜ் S5ல என்ன சேர்த்திருக்காங்க, 3வது மூலிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீம். அதாவது தமிழ்ல என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆமாங்க வேப்ப இலை வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4000 வருடம், அதாவது கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக மனிதர்கள் வந்து சித்த மருத்துவ குறிப்பு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வேப்பிலைக்கு மருத்துவ குணம் இருக்கு. வேப்ப மரத்தை பத்தி நமக்கு சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்ல. வேப்ப மரத்துல எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த வேப்ப மரத்துல கரைக்கிறவங்களுக்கு கொட்டையாகட்டும், பழமாகட்டும், உள்ள இருக்க பூவாகட்டும், அந்த பட்டையா இருக்கட்டும், இலையாகட்டும், கொழுந்தா இருக்கட்டும், ஒரு ஸ்டெம்மா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி வேப்ப மரத்துல சார் சொன்ன மாதிரி ரூட்ஸ்ல இருந்து லீவ்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ரூட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மகத்துவ குணம் உண்டு. மருத்துவ குணம் வாய்ந்தனாலதான் இத என்ன சொல்றாங்க சமஸ்கிருதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து அர்ஷித், இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல நம்ம வேப்ப மரத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அழியாதது. அழியாததுன்னா ஆமாம், வேப்ப மரம் வந்து உலகம் இருக்கும் வரை வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம் இருக்கும் வரை அதோடைய மகத்துவம் குணம் மாறாதது, அழியாதது. அது தொடர்ந்து மனிதர்களுக்கு நன்மை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். சரியா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இப்படி
தமிழ்நாட்டுல அப்படி திரும்பி பார்த்தாலே எட்டி பார்த்தாலே நமக்கு வேப்பமரம் இல்லாம வீடே இருக்காது. நம்மள சுத்தி வேப்பமரம் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த வேப்ப இலைகளையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ள சேர்த்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆன்டிபயோட்டிக்கா செயல்படுறதுனால உள்ள சேர்த்திருக்கோம். அந்த கசப்பா இருக்கிறதுனால ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் மிகுந்தது. அதாவது சர்க்கரை உங்க உடம்புல ரத்தத்துல இருக்கிறத கட்டுக்குள் கொண்டுட்டு வரும் வேப்பம், அந்த வேப்ப இலை, அந்த கசப்பு. அது போக உங்க உடம்புல இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 100 மில்லிகிராம் வேப்பை நீம் லீவ்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. அது எதற்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 இலைகளை எடுத்து பொடி பண்ணி அதுல இருக்கிற சத்துக்கள் எவ்வளவு வருமோ அந்த அளவு 100 மில்லிகிராம் அந்த வேப்ப பொடியை வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. நம்ம சாப்பிடுற இவ்வளோண்டி எடுத்து சாப்பிடுற கொழுந்து அந்த அளவுக்கு உள்ள போய் நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யாது. அது போதுமான அளவுதான் இருக்கு. சரியா? நம்மளால 100 இலைகளை சாப்பிட முடியுமா ஒரு நாளைக்குன்னா? சாப்பிடவும் முடியாது. நம்ம உடம்பும் ஏத்துக்கிடாது. அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல என்ன பண்ணிருக்காங்க, அது 100 இலைகளை வேப்பிலை சாப்பிடும்போது எந்த ஒரு நன்மை கிடைக்குமோ அந்த சத்தை கான்சென்ட்ரேட்டடா எடுத்து 100 மில்லிகிராமா நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ளடக்கியிருக்காங்க. எஸ் சார். The fourth one is aloe vera, which in your language is kattare, blessing of heaven and silent healer. Right? Why we say that? Because it has 75 active components which acts like anything. It performs very slowly and calmly, but it gives you complete relief outside the body as well as inside the body. So that's what we said, for every skin problem, it is very good. Anything regarding digestion, it is very good. So all these things can be taken care of by aloe vera itself. The Nutricharge S5 contains 25 milligrams of aloe vera, but the concentration and purity is such that it is equivalent to 5 gram aloe vera. Just imagine. So you are taking only 25 milligram, but it will give you the effect of 5 gram aloe vera, right? So this is aloe vera, yes. Yes, sir. So நாலாவது மூலிகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றாழைங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பாத்துக்கிட்டு இருக்க கற்றாழை தான் உள்ள சேர்த்திருக்காங்க. சோ கற்றாழை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் இட்ஸ் பிளெஸிங் ஆஃப் ஹெவன், சைலண்ட் ஹீலர். அதாவது சொர்க்கத்துல இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா அது கற்றாழை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம தெரியாம இருந்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கற்றாழையில 75 வகையான சத்துக்கள் உள்ளடங்கி இருக்குங்க. 1, 2 இல்ல 75 வகையான சத்துக்கள் உள்ளடங்கி இருக்கு. ஆமாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த கற்றாழை முக்காவாசி ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை, அதாவது சருமத்துக்கு ரொம்ப உகந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது ஒரு கிரீம் ஆகட்டும், ஃபேஷியல் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் போடும்போது இதுல ஆலோவேரா கிரீம், ஆலோவேரா இருக்கு ஆலோவேரா ஜெல் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. எதனா ஆமாம், கற்றாழை இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் உங்க ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை வராம தவிர்க்கிறதுக்கும் உங்க ஸ்கின்ன பளிச்சுன்னு வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப உதவுது அப்படிங்கறதுனால. எஸ் சார். அது போக கூடுதலா உங்க உடம்புக்கு நன்மை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க செரிமான தன்மையை சரிப்படுத்துது. உங்களுக்கு அஜீரண கோளாறா இருக்கலாம், கேஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி வயிறு ஒரு மாதிரி முந்தி போயிருக்கலாம். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த ப்ளோட்டிங், இன்டைஜஷன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணும் கற்றாழை. நியூட்ரிசார்ஜ் S5ல எவ்வளவு கற்றாழை உள்ள அடக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 மில்லிகிராம் கற்றாழை உள்ள அடக்கியிருக்கு. வெறும் 25 மில்லிகிராம் தானா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது எதற்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிராம் கற்றாழையில இருந்து சத்துக்களை அப்படியே கான்சென்ட்ரேட்டடா எடுத்து நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ள சேர்த்திருக்காங்க. அப்ப 25 மில்லிகிராம் எதற்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிராம் கற்றாழை எவ்வளவு சமமோ அந்த அளவு நம்மளுக்கு 25 மில்லிகிராம் கற்றாழைய ஒவ்வொரு நியூட்ரிசார்ஜ் S5 டேப்லெட்லயும் கேப்சூலையும் உள்ளடக்கியிருக்காங்க. Last but not the least is Poornima, which is known as aromatic plant spearmint. It is very good for the stomach health and takes care of the stomach part very nicely. So that's the reason why it is being added in Nutricharge S5. Because once you take Nutricharge S5, if the gut is not very clean, you will feel indigestion, you will feel very hard gas and acidity and the reflux and everything you will feel. It is because of the unhealthy gut. It is not that Nutricharge S5 is doing. So once you start taking Nutricharge S5 and you find like this, you need to continue. Then only this problem will go. Okay. And that's what the reason why we have added spearmint in Nutricharge S5. So Nutricharge S5 thus is a scientific and research formulated product. Okay.
Now, what does it do? Once you take Nutricharge S5, what does it do? Let us see after this. Yes. கடைசியாக சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதினாங்க. ஆமா, புதினாவையும் இதுல சேர்த்திருக்காங்க. எதற்கு புதினா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோமேட்டிக் பிளான்ட், அதாவது நல்ல ஒரு வாசனம், நம்மளுக்கு நறுமணம் கொடுக்கும் புதினா. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கார்னிஷ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ ஹெல்த் ரிலேட்டடா என்ன பண்ணும் புதினா, உங்க உடம்புக்கு என்ன நன்மைகள் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வயிறை வந்து பாதுகாக்குங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஹெவியா அந்த பிரியாணி எல்லாம் பண்ணும்போது உள்ள புதினாவே மறைச்சு போடுவோம். ஒண்ணு டேஸ்டுக்காக, இன்னொன்னு என்னதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள உங்க வயிறை வந்து நீங்க ஹெவியா சாப்பிடும் போது அந்த செரிமான தன்மையை சரிப்படுத்தி கொடுக்கும். எங்க உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் புதினா நம்ம உள்ள சேர்க்கிறது. சரியா? அப்பேற்பட்ட இந்த புதினாவையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ள சேர்த்திருக்கோம். சோ இதுதான் இந்த 5 மூலிகைகள். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒருங்கிணைஞ்சு நியூட்ரிசார்ஜ்ல சேர்த்திருக்கோம். எஸ் சார். சோ அப்ப நியூட்ரிசார்ஜ் S5ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிபிக் அண்ட் ரிசர்ச்டு ஃபார்முலால இந்த சத்துக்கள் எல்லாம் உள்ள கலந்துருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 பத்தி ஒருத்தங்க கிட்ட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொல்றக்கூடிய மெயினானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற வேப்பிலை ஆகட்டும், நீங்க சொல்ற புதினாவாகட்டும், டெய்லி எங்க வீட்டு தோட்டத்திலே இருக்கு, இது நானே பறிச்சு 2 இலை 4 இலையை சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்க பார்ப்பாங்க. அவங்களுக்குரிய பதில் தான் இது. சோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு இது நம்ம சாப்பிட்டது மருந்தா போய் செயல்படணும், அது ஒழுங்கா நம்ம உடம்ப வந்து சுத்திகரிக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டி வைக்கணும்னா எந்த அளவு உள்ள போனா அது வேலையை செய்யும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? அங்கதான் நம்ம வைக்கிறோம் செக் பாயிண்ட். அப்படி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியாளர்களால உருவாக்கப்பட்ட ஒரு யூனிக் ஃபார்முலா, அதாவது இது இவ்வளவுதான் இருக்கணும், புதினா இந்த அளவு தான் இருக்கணும், கருஞ்சீரகம் இந்த அளவு இருந்தாதான் கரெக்டா அது போய் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வைக்கும், இதோட சேர்த்து கலக்கணும் அப்படின்னு அந்த ஃபார்முலாவை வந்து கண்டுபிடிச்சு அதை பின்பற்றிருக்காங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல. சரியா? நீங்க வீட்டுல எடுத்து 2 புதினா இலை, ஒரு கருவேப்பிலையை சாப்பிட்றேன், ஒரு இதை சாப்பிட்றேன், எனக்கு சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி ஆகாது. ஏன்னா அதற்கு அந்த ஃபார்முலா தேவை. சரியா? மருந்த சரியான அந்த ரேஷியோ முக்கியம். அப்படிங்கிறதுனால நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல அந்த சரியான விதத்துல உள்ள எல்லாத்தையும் கலந்துருக்காங்க. What does it do? It is anti-inflammatory. So all the inflammation inside and outside the body will be taken care. So it prevents the inflammation and blockages inside the respiratory tract, and for that matter, any part of the body. It is also beneficial in cold, cough, fever, and other viral infections. Right? So it's very good for everything and everything. It also helps in skin-related issues like pimples, then blisters, then pigmentation, eczema, psoriasis. Absolutely fantastic result for psoriasis and eczema. Then it enhances the immunity. It has anti-diabetic properties. It stops the diabetic. Then it purifies the blood. Another very important part. Once the blood is purified, you can understand that, the chance of getting various problems will not be there. It provides relief in gas-related issues. So no acidity, no gas, absolutely clean gut. Then it keeps the digestion, kidney, liver, heart, joints, and bones absolutely healthy. So these are the things which Nutricharge S5 one capsule can do to you. Can you imagine? எஸ் சார். சோ அடுத்தபடியாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இது எல்லாமே செல்லிங் பாயிண்ட்ஸ். சோ நம்ம யாருக்கெல்லாம் நியூட்ரிசார்ஜ் S5 கொடுக்கலாம், எதற்காக கொடுக்கலாம், உங்க உடம்புக்குள்ள போய் என்ன செய்யும் அப்படிங்கிறது சோ எழுதி வச்சுக்கோங்க. வாட் டஸ் இட் டு? சோ நியூட்ரிசார்ஜ் S5 நீங்க சாப்பிடுறீங்க, உங்க உடம்புக்கு என்ன நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உங்களுக்கு உள் எரிச்சல், உள் வீக்கம், உங்க உடம்புல எங்கேயாச்சும் ஒரு வீக்கம் இருக்கும், ஒரு வலி இருக்கும், உள்ள ஒரு நாள்பட்ட கணக்கா இருக்கும், உங்களுக்கே தெரியாது இல்லையா? சோ அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிருது. சரியா? அடுத்தபடியாக இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் பிரிவென்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன். உங்களுக்கு அந்த எரிச்சலை சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த சுவாசம் கோளாய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஆஸ்மா பிரச்சனை, ஒரு வறட்டு இருமல், நெஞ்சு சளி கட்டி இருக்கிறது, விடாம சளி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சு, வருஷ கணக்கா எனக்கு இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்க நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாத்தையும் சரி பண்ணிருது. சரியா? அடுத்தபடியாக இது இட் கிவ்ஸ் பெனிஃபிஷியல் இன் கோல்ட், காஃப், ஃபீவர். அதாவது எஸ் சார். சோ உங்களுக்கு ரொம்ப வருஷம் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், போன மாசம் சளி பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்துச்சு டாக்டர்கிட்ட போனேன்னு சொல்லுவாங்க.
அடுத்த மாசமும் சளி பிடிச்சிச்சு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கேட்டா லைட்டா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுலப்பா உடனே எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிளைமேட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் ஒண்ணும் ஆகக்கூடாதுங்க. அப்படியே சளி பிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா லைட்டா சரியாகி குணமாயிருமே தவிர லைட்டா சளி வந்து அது முத்தி போய் காய்ச்சல் ஆகி 103 காய்ச்சல் வந்து உடம்பே எந்திரிக்க முடியாம போகிறது இதெல்லாமே உங்களுக்கு என்ன அறிகுறினா நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்படி அடிக்கடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் S5 இருக்கும்போது சரியாகிறது. உங்க உடம்புல பிம்பிள்ஸ் யாருக்குன்னா நீங்க வந்து மூஞ்சில பிம்பிள்ஸ் பாக்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதுல சேர்த்துட்டு அந்த 5 மூலிகைகள் உங்க உடம்புல அந்த வயிறை வந்து சுத்தப்படுத்திடுதுங்க. சரியா? அந்த டைஜஷன் சிஸ்டம் சரியா நடந்தாலே உள்ள அந்த கிருமிகள் தேவையில்லாத போய் நமக்கு தங்காது. அப்ப உடம்புல அது தேவையில்லாத தங்காம அந்த டைஜஷன் சிஸ்டம் கரெக்டா நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த மூச்சுல வெடிப்பு, அந்த பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரவே வராது. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட உங்க ஃபேஸ் ஃபுல்லா இருக்கு, இல்லாட்டி அங்கங்க இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 சரி பண்ணிருக்கு. சோ பிக்மெண்டேஷன், அதாவது ஒரு குண்டும் குழியுமா பாக்குறதுக்கு அந்த ஒரு ஸ்மூத் ஸ்கின்னா இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்குவாங்க. சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 30 நாள் கழிச்சு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்க ஃபேஸ் உள்ள இருந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஆகும். அது போக ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களுக்கும் அந்த வறண்ட சருமமா இருக்கிறது, அந்த எக்ஸிமா பிரச்சனை, சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது தாங்க காரணம். இப்போ நீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 கொடுங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியாயிரும், கண்டிப்பான முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்துருது, உடம்புக்கு இதெல்லாம் வரவிடாம தடுத்து நிறுத்திடுது. இதுல சேர்த்திருக்க அந்த வேப்பிலை ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் செயல்படும். அதாவது ரத்தத்துல இருக்கிற அந்த சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணி உங்க ரத்தத்தையே பியூரிஃபை ஆகிறது. அதாவது உள்ள இருக்கிற ரத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்தம் வந்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இம்பியூர் ரத்தம் எல்லாம் பியூர் ஆகணும். சரியா? அப்பதான் என்ன ஆகும்னா அது சரியா சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு போகுது. இந்த நியூட்ரிசார்ஜ் S5 செய்திருக்க இந்த 5 மூலிகைகள் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுத்துருது. சோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவிடாம தடுத்து உங்களுக்கு கேஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அதையும் சரி செஞ்சிருதுங்க. அப்ப என்னன்னா பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் S5 பொதுவா சொல்லணும்னா அஜீரண கோளாறை சரி பண்ணுது. உங்க உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய கிட்னி, லீவர், இருதயம், ஜாயின்ஸ், முட்டி வலி, இடுப்பு வலி, இது மாதிரி ஜாயின்ஸ் எல்லாத்தையும், எலும்புகள், இதை எல்லாம் ஆரோக்கியமா வச்சிருக்குது நம்ம நியூட்ரிசார்ஜ் S5. Now, who to sell? Those who believe in natural elements, those who don't take medicines and believe in natural elements and really look after their health. You need to, during viral fever, you can give. The result will be very, very immediate. Then skin ailments, as I already told, pimples and all. And those who have a professional need for regular makeup, right? Unnecessary chemical makeup, if they do, the skin may get infected and skin may get problems. That will be also taken care by Nutricharge S5. So what you need to tell to these people, take Nutricharge 1 S5 capsule and then break 2 or 3 Nutricharge S5 capsule, add some 1 or 2 Nutricharge Veg Omega capsule, then a little turmeric into health guard oil. Mix all these and then apply in the evening and stay like that for 2-3 hours. And after that, you can wash it off with your face wash. That's all. So this is what you need to do. You don't have to go for regular makeup like, facial and all those things. It will take care of that. A very intense glow you can see on your skin. Then to all the Ayurvedic doctors in spas and beauty parlors and people with very low immunity and those who fall sick very fast and those people who want to enhance their immunity and keep themselves healthy at any age, and to those who always want to live disease free. And I hope that most of the people want to, but they don't know what to do. Now we have got Nutricharge S5 and Nutricharge products. So you can really think of it. Yes. So இது ரொம்ப முக்கியமானதுங்க. who to sell, நம்ம யார்கிட்ட போய் நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 போய் விற்கணும், யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. யார் யாருன்னா இயற்கையை நம்பி இருக்காங்களோ
அவங்க கிட்ட நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சேர்த்திருக்க இந்த 5 மூலிகைகள் தான். சரியா? அப்ப யாருன்னா இயற்கை நம்பி இருக்காங்களோ, அதுல ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்காங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் பத்தி அவங்களுக்கு புரியும். அடுத்தபடியாக அடிக்கடி அவருக்கு காய்ச்சல் வருது, குடும்பத்தோட நாங்க டாக்டர்கிட்ட போய் மாசம் மாசம் நாங்க போய் அவருக்கு ரூபா கொடுத்துட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்ற எல்லா அனைத்து நபர்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் S5 ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள். நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல, உங்க உடம்பு சீக்கிரமா கிருமியை வந்து உள்ள வாங்கிக்கிட்டு உங்க உடம்ப வந்து குறைச்சுக்கிடுது. சரியா? அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு இதுல சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தபடியாக நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 யாருக்கு நம்ம போய் பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ பிம்பிள்ஸ் இருக்கு ஃபேஸ்ல வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, யாருக்காச்சும் சோரியாசிஸ் பிரச்சனை, இது மாதிரி நீங்க நபர்களை பாக்குறீங்களா? எங்க நீங்க உங்க உடம்புக்குள்ள அந்த டைஜஷன் சிஸ்டம் சரியா இல்லாதனாலதான் உங்க உடம்பு வெளியே பிம்பிளாவோ இல்லாட்டி அந்த கலர் அங்கங்க இருக்கு, வேற வேற கலர் இருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் செரிமான தன்மை சரியில்லாததுதான். நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கோங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுங்க. அது போக ப்ரொஃபஷனல், அதாவது யாருக்குன்னா டெய்லி நாங்க மேக்கப் போட்டுதான் ஆகணும் எங்க வேலை பணி காரணமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏர் ஹோஸ்டஸ் ஆகட்டும், ரிசப்ஷனிஸ்ட் ஆகட்டும், இல்லாட்டி இப்ப ஐடி ஃபீல்ட்ல யாரு மேக்கப் போடாம போறாங்க, எல்லாரும் தானே போடுறாங்க. அப்படி போறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள்பட ஆண்டுகள் கடக்க அவங்க ஃபேஸ் இருக்கிற போர்ஸ், ஓட்டைகள் எல்லாம் அவங்க போடுற அந்த கெமிக்கல்ஸ்னால மூடிரும். சரியா? அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கிறதுனால உள்ள இருந்தே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோ கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவா கூடுதலா தூக்கலா மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இருக்காது. அப்படியே இல்ல மேக்கப் போடணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க என்ன பண்ணணும்னா அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்தெல்லாம் அவங்க உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 ஒரு 2 கேப்சூல்ஸ் பிதிக்கி எடுத்துக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒரு 2 கேப்சூல்ஸ் உள்ள பிதிக்கி அந்த சத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அது போக கூடுதலா கொஞ்சோண்டி மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த ஹெல்த் கார்டு ஆயில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு குட்டி பிளேட்ல வச்சு அவங்க ஃபேஸ்ல வெறும் தண்ணியில மூஞ்ச கழுவிட்டு இதை அப்ளை பண்ணிருங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு மூஞ்ச கழுவிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்க ஃபேஸ்ல போர்ஸ்ல போய் உள்ள போய் அடைச்சிருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இப்படி பண்றதுனால எடுத்து விட்டு முகம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். இப்படியே நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். எஸ் சார். அடுத்தபடியாக ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட சொல்லுங்க. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்க்கு புரியும். சார் இதுல வந்து இதெல்லாம் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரிஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு கேப்சியூல் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட போய் பேசி புரிய வைங்க. அவங்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக ஸ்பா பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க வந்து போய் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பல்கா முடிஞ்சிருங்க. ஏன்னா ஒன்ஸ் பிம்பிள்ஸா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிளாக் சர்க்கிள் ஆகட்டும், ஃபேஸ்ல வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இல்லைன்னா நம்ம எல்லாரும் போய் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூட்டிஷியன் தான் போய் கேட்கிறோம். அப்படிதானே? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு பிசினஸ் லிங்க் மாதிரி வச்சுட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 கொடுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரியா? அப்ப பொதுவா நம்ம இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மனுஷனுக்கு கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்களா, தலை வாரத்துல ஒரு 4 நாள் வரைக்கும், ஒரு மாசத்துல 2 தடவை சளி பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கும் உடம்புன்னு சொல்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தாங்க இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே யோசிக்காம நியூட்ரிசார்ஜ் S5 வந்து கொடுங்க. அடுத்தபடியாக நியூட்ரிசார்ஜ் S5 யார் கொடுக்கலாம், என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்து உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கு. சரியா? நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கொடுக்காது. ஏன்னா இதுல இருக்கிறது வெறும் மூலிகைகள் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்கள்ல இருந்து விடுபட்டு நான் வாழ்நாள் முழுவதும் நோய்கள் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்ப நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, கிட்னி பாதிப்படையாது, லீவர் பாதிப்படையாது, உங்களுக்கு கேன்சர் வராது. இது மாதிரி நமக்கு நினைக்கக்கூடிய ரொம்ப பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வராம நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மள பாதுகாத்து வச்சுக்கலாங்க. Yes. Now what to say to sell? Just to say it is a panacea. That is for every disease. This is the remedy. It is panacea, and you can give it to each and every one. The results, of course, immediate results. And being herbal, the chances of having side effects is very, very minimal. And it's a scientific and research formula of 5 herbs, and all the herbs have been put in absolute right proportion and amount. Right.
And when and how to take. This is a very important point. Nutricharge S5 should be taken immediately after food. Either you can take it after breakfast or after lunch. Okay. And if it's a very severe case and you need to take 3 times a day, then only you go and take in the night. Otherwise, before breakfast or after, after breakfast or after lunch. That's all. Otherwise, don't take in the night because you require to drink a lot of water unless and it is the fever is absolutely severe. Okay. Come back. Yes, sir. So, நம்ம நியூட்ரிசார்ஜ் என்ன சொல்லி விக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லி விக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் பெனிஷியா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல அப்படின்னா நோய் தீர்க்கும் மருந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டப்பாவை கொடுத்துடலாங்க நியூட்ரிசார்ஜ் S5. ஆமாங்க, நோய் தீர்க்கும் மருந்து. எந்த மூலிகைகளை ஒரு மனுஷனுக்கு உள்ள போனா எப்படி குணமடையும், எப்படி நோய்கள் வர விடாம தடுக்க முடியும், டெய்லி தினந்தோறும் பேசிஸ்ல அவன் கொஞ்சமா எடுத்துட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட முடியும், இமீடியட் ரிசல்ட் உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்ன்றதுக்காக நியூட்ரிசார்ஜ் S5ல சரியான விதத்துல நம்மளுக்கு உள்ள சேர்த்திருக்காங்க. இது வெறும் பியூர் ஹெர்பல், அதாவது இயற்கை மூலிகைகள் மட்டும்தான் உள்ள இருக்கு. வேற எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல. அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்டே வராது. அப்படியே வந்தாலும் லைட்டா தான் இருக்கும். சரியா? அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா தேர்ந்தெடுத்து இந்த இதை இவ்வளவு சேர்த்தா உடம்புக்குள்ள போய் நல்பயன் உட்படுத்துது அப்படிங்கிறதுக்காக அந்த ரைட் ஃபார்முலா கண்டுபிடிச்சு நம்ம நியூட்ரிசார்ஜ் S5ல உள்ள எல்லாத்தையும் சரியான விதத்துல தேர்ந்தெடுத்து உள்ள சேர்த்திருக்காங்க. சரியா? அதை நம்ம சொல்லணுங்க. சரி, இதை எப்படி எடுத்துக்கலாம், நியூட்ரிசார்ஜ் S5 எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் S5 ஒரு டேப்லெட் ஒரு ஆளுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா மதிய உணவுக்கு பின் அவங்க 1 டம்ளர் தண்ணியில நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நிறைய தண்ணி குடிக்கணுங்க, அது அவசியம். இப்போ நீங்க 2 கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா 1 கேப்சூல் காலை உணவுக்கு பின், அடுத்த கேப்சூல் மதிய உணவுக்கு பின் சரியா எடுத்துக்க சொல்லுங்க. அதாவது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் லஞ்ச். இன் சீரியஸ் கண்டிஷன், அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல, ஒரு நாளைக்கு 3 மாத்திரையாச்சும் போடணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் காலை உணவுக்கு பின் 1, மதிய உணவுக்கு பின் 1 டேப்லெட்டும், அடுத்து நைட் ஒன்னும் சாப்பிட சொல்லுங்க. இல்லாட்டி முக்காவாசி நைட் இந்த டேப்லெட் போட வேணாம். ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் நியூட்ரிசார்ஜ் S5 அதற்காக. Okay, from which age to be taken? Now here it is written 18, but you can start giving from 14 years of age, and in severe cases even after 10 you can give. Okay, now if you want to give it to younger kids below 10, then you can do one thing. You puncture Nutricharge S5 in 1 glass of water. 75% of the water you drink, and the rest 25 you just give it to your child. Right? That can also be a different way to give to the child. Then who should not be given? Pregnant women should not be given. Nursing mothers should not be given. And to those couples who are wanting to have a family, both husband and wife should not be given. Right? Yeah. Yes, sir. சோ யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த வயதினர்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல 18 வயசுக்கு மேல் போட்டிருக்காங்க. ஆனா 14 வயசுக்கு மேல் இருக்கும் அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம தாராளமா நியூட்ரிசார்ஜ் S5 வந்து பரிந்துரைக்கலாங்க. பயப்படவே தேவையில்லை. அதற்கு கீழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேப்சியூல்ல தண்ணியில கலந்து உள்ள இருக்க அந்த சத்தை மட்டும் கலந்துட்டு ஒரு 75% தண்ணியை நீங்க குடிச்சிருங்க. மீதி இருக்கிறது மட்டும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கூடும். சரியா? அப்ப நம்ம 14 வயசுக்கு மேல் இருக்கிறோம் அனைவருக்கும் நியூட்ரிசார்ஜ் S5 வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். யார் யாருக்கு கொடுக்க கூடாது, இது இம்பார்ட்டன்ட். யார் கொடுக்க கூடாதுன்னா யாருன்னா பிரெக்னெண்டா இருக்காங்களோ, கர்ப்பமுற்றிருக்க பெண்களுக்கு கொடுக்க கூடாது. பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு, லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு நம்ம கொடுக்க கூடாது. சரியா? அடுத்து எந்த கப்பிள்ஸ் வந்து நாங்க வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்களோ அது மாதிரி பிளான் பண்ற கப்பிள்ஸ்க்கு நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் S5 வந்து கொடுக்க கூடாதுங்க. சரியா? எஸ் சார். I said in the beginning, usually 1 capsule is enough, but in serious situations 2 capsules and even 3 capsules can be taken. Okay, so MRP and everything remains still the same, 432, 346, and PV is 260, right? So this is the wonderful product to have, and I request you all to promote this like anything, so that the people can stay disease free, right? Yes, sir. So ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் S5 ஒரு கேப்சூலே போதுமானது. சரியா? நம்ம சொல்லி கொடுக்கும் போது ஒரு கேப்சூலே போதுமானது. யாருக்கு 2 கேப்சூல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, சத்தே இல்லப்பா, உடம்புல தெம்பே இல்லப்பா, அடிக்கடி ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு 2 கேப்சூல்ஸ் பரிந்துரைங்க. காலை உணவுக்கு பின் 1 கேப்சூல் போட சொல்லுங்க. அடுத்த லஞ்சுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு பின் 1 கேப்சூல்ஸ் போட சொல்லுங்க.
இதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி கடந்த 2 வருஷங்களா நம்மள நியூட்ரிசார்ஜ் S5 கொண்டுட்டு வந்திருக்கோம். அதே விலை தாங்க, 432 ரூபாய். டிபி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 346 ரூபாய், அதாவது 346 ருபீஸ். இதனால கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பிவி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 260, 260. சோ நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பக்கத்துல அதோட ரேட் எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்துல பிவி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 பத்தி இருக்கு. நீங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத 14 வயதுக்கு மேல் இருக்கும் எல்லாருக்கு பேர் தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா? உடம்புக்கு ஏதாச்சும் செஞ்சாதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. எதுவுமே செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் S5 வந்து கொடுக்கலாம். சோ நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Thank you very much. Thank you, sir. Thank you, Suresh sir and Poornima madam. ஒரு அருமையான ஒரு செஷன். நீண்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த S5 வந்து நெக்ஸ்ட் செஷன் கிடைச்சது. அநேக பேர் வந்து புதுசா இன்னைக்கு வந்து இந்த செஷன் கேட்டிருக்கீங்க. ஏன்னா உங்க சாட்லயே தெரியுது S5 வந்து கொள்ள நாள் கழிச்சு நீங்க கேட்டிருக்கனால உங்களுக்கு அத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். S5னுடைய மகத்துவங்கள் சொல்லி மாளாது. நாங்கெல்லாம் இப்ப பல வருஷமா அந்த ஆர்சிஎம்ல இருக்கிறதுனால S5 அறிமுகப்படுத்தின காலத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால இது கொரோனா பீரியட்ல இதனுடைய மகத்துவத்தை வந்து உணர்ந்தோம். கொரோனா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கொரோனா வைத்து போராடுறதுக்கு S5 ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. நானும் என்னுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா இதனால என்னுடைய உறவினருக்கும் கொடுத்திருக்க அந்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருந்தது. எந்த காலத்திலயுமே பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய தோல் அலர்ஜிகள்லாம் நல்லா குணப்படுத்துது. நல்ல ஒரு அருமையான புதிதாக வந்த அத்தனை பேருக்குமே வந்து மிக மிக ஒரு பயனுள்ள தகவலா இருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது இந்த S5 பற்றி அல்லது நியூட்ரிசார்ஜ் ஆஃபர் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேட்டுக்கலாம். சுரேஷ் சார் இருக்காங்க, பூர்ணிமா மேடம் இருக்காங்க. நீங்க தமிழ்ல கேட்டா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. யாராவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Sir, one doubt, sir. Yeah. For Nutricharge Veerangana, if we have to do continuously 2 months 20,000, or like in 1 month if we finish 5,000 and in next month 15,000, is it possible? No, it was possible early, but now it is not. So every month you need to do 10,000, and make 20,000. Then you can enter the third month. Oh, so if in 1 month if we finish 5,000, in next month 15, is it not eligible, sir? No, it's not eligible. Earlier it was, for South India it was, but now everything is same now. 10,000 1 month, 10,000 the other month, and third month you can enter. And for Veeranganas, this is for Veeranganas and Nutricharge Veer, 10,000, both the months should not come down, but both months put together, it should be 25,000 people. 25,000. Yeah. 10,000 below it should not go. So 1 month you can do 10,000, other month you can do 15,000. Or in 1 month you can do 12,000 or 13,000, or put together 25 and not less than 10,000. Okay. One more important thing is for Veeranganas, they should have their own RCM ID. The lady should have the own RCM ID. But for the Veers, it is not required. Okay, that is another one. And they should be a part of AMCC course. So these are the important things, right? Okay, sir. And you know, the one very important thing, you know, I don't know how many people are, in fact, you know, I have given them free ticket for Nutricharge founder Veerangana and founder Veer, but I don't know how many people are attending from Tamil Nadu anyway. And the Veerangana club is still going very strong. And you know, if you enter into that, you can be a part of a very great journey. And last month, if you have seen that the Veeranganas who have done 1 lakh PV on their self ID or above are 5 from all over India. 5 Veeranganas have done more than 1 lakh PV on their self ID. 1 lakh or above in the self ID, and out of that 5, 3 are from Kerala. Then 50,000 and above, 50,000 to 1 lakh PV, 30 people have done all over India, and out of that 20 is from Kerala and 2 from Karnataka. So 22 from South India, and rest of India only 8. And if you look into Veer, 22 people have done more than 50,000, and in that 3 people are from Kerala. So South India is really showing a very great, tremendous performance. But I am really sad to see that now. Why from Tamil Nadu nobody is coming? From Karnataka people are there, from Kerala people are there. But Tamil Nadu, we are in fact looking very deeply into it.
So I request you all to be a part of this Founder Veerang and Veer session, which I am giving every Tuesday and Thursday. Unfortunately, I can't find many of the people attending that from Tamil Nadu. But Kerala, of course, they are attending. More than 300 people comes every day. So I request you all to be a part of that and take this opportunity so that you and your team can grow like anything, and you can be a part of the wonderful celebration, awards, trainings, trips, and gifts which we have already announced. So I would like to see you all in either Goa or Thailand or Switzerland, but not that, at least New Delhi I would like to see you all, right? So that's what I wanted to tell you. So this is possible. People are doing, and that's the reason when I was giving you that I was presenting that big business festival. I've already told you that so many people are already through for, they are on the track for the Switzerland tour also, right? So I request you all to be a part of that. Thank you very much, and back to Preethi. So Nutricharge வீராங்கனா கிளப்புக்குள்ள போறதுக்கு என்ன தகுதி, என்ன கிரைட்டீரியா, எந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்புக்குள்ள, அதாவது லேடிஸ் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து 2 மாதங்கள் கண்டிப்பான முறையில் 10,000 PV பண்ணிருக்கணுங்க. சோ நான் இந்த மாசம் 5,000 பண்றேன், அடுத்த மாசம் 15,000 பண்றேன், மொத்தத்துல கூட்டுனா எனக்கு 20,000 வந்துருது, நான் நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேர முடியாதான் சார் இப்ப சொல்றாங்க. சோ முன்னாடி அது மாதிரி அலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ நீங்க கூட்டுனா தொகை 20,000 வந்தா போதும், நீங்க சேர்ந்துக்கலாம்னு. இப்ப அப்படி சொல்லல, அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இந்த மாதம் 10,000 முடிச்சிருக்கணும், அடுத்த மாதம் 10,000. சோ தொடர்ந்து கண்டினியூஸா 2 மாதங்கள் 10,000 PV உங்க செல்ஃப் ஐடியில இருந்து பண்ணிருக்கணும். அது போக அந்த செல்ஃப் ஐடியில நீங்க ANCC கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கணும். சோ இதெல்லாம் பண்ணிருந்தாதான் நீங்க நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்புக்குள்ள சேர்ந்துக்கலாம். சரியா? இதுவே ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வீர் கிளப். அது என்ன நியூட்ரிசார்ஜ் வீர் கிளப்னா ஆண்களுக்குங்க. இந்த கிளப்புக்குள்ள நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, தொடர்ந்து 2 மாதங்கள் நீங்க 25,000 PV பண்ணிருக்கணும். அந்த 25,000 எப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10,000 ஒரு மாதம் 10,000, அடுத்த மாதம் 15,000. சரியா? அப்ப 10,000க்கு குறையாம இருக்கணும். 2 மாதத்தை கூட்டும் போது நம்மளுக்கு டோட்டல் என்ன வரணும்னா 25,000 வந்துச்சு, 25,000 வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க நியூட்ரிசார்ஜ் வீர் கிளப்ல சேர்ந்துக்கலாம், ANCC கோர்ஸ் சேர்ந்திருக்கணும். ஆனா நியூட்ரிசார்ஜ் வீர் கிளப்ல சேர்றதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு RCM ஐடி வேணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனா நியூட்ரிசார்ஜ் வீராங்கனாக்கு அந்த ஒரு ரூல் போடுறாங்க, கண்டிப்பான முறையில் தனியா உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கணும். சோ இது மாதிரி நியூட்ரிசார்ஜ் வீர் கிளப், நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப் சேர்ந்தா என்ன ஆகும், என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 1000 PV, 2,000, 500 பண்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒன்ஸ் இந்த நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்ல போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 50,000, 1,00,000 அப்படிதாங்க இருக்கு, 25,000 தான் இருக்கு. அந்த 1,000, 2,000 இது மாதிரி அவங்களுடைய இதுவே இல்ல. அவங்க எப்படின்னு கண்டிப்பான முறையில் உள்ள எல்லாரையும் உங்களை 50,000க்கு குறையாம பண்ண வச்சிடுறாங்க. சோ அதனாலதான் நம்மளுக்கு கேரளாவாகட்டும், அடுத்தபடி வேற ஸ்டேட் ஆகட்டும் முன்னேறி போய்கிட்டே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் வீர் கிளப், நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்னு ஒண்ணு பத்தி அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. நம்ம யாருமே உள்ள இருக்காம இருக்கும். சரியா? நம்மளும் உள்ள போயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களை எப்படி கொண்டுட்டு போறாங்களோ அவங்களே நம்மள அதே மாதிரி இப்பதான் பாதை, இப்பதான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம சுரேஷ் சார் ஃபவுண்டர் வீராங்கனா, ஃபவுண்டர் வீர் செஷன் கேரளா செஷன் எவ்ரி டியூஸ்டே, Thursday at 7:30 PM நடக்குது. சார் அதோட ஐடியும் நம்மளுக்கு ஜூம் லிங்க்கும் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அந்த கேரளா ப்ரோக்ராம், சார் எடுக்கிற மலையாளத்துல எடுக்கிற ப்ரோக்ராம செவ்வாயும் வியாழக்கிழமையும் இரவு 7:30 மணிக்கு அட்டென்ட் பண்ணிக்கோங்க. சரியா? மலையாளம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தமிழ்ல இருக்கிறனால புரியுது. அந்த செஷன்ல சார் என்ன எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்டையும் பத்தி ஃபுல்லா செல்லிங் டிப்ஸ். இப்ப நியூட்ரிசார்ஜ் S5 அப்படின்னு எடுத்தோம்னா இங்க செல்லிங் டிப்ஸ் எவ்வளவு சொல்லியிருந்தோம், ஒரு நிமிஷத்துக்கு தான் செல்லிங் பாயிண்ட்ஸ் பேசியிருந்தோம், அப்படிதானே? சோ நீங்க அங்க சார் எடுக்க போற செஷன்ல வெறும் செல்லிங் டிப்ஸ் மட்டும்தான் ஃபுல் ப்ராடக்டே வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த எப்படி விற்கலாம், இந்த ப்ராடக்ட மக்கள் கிட்ட எப்படி போய் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பியூரா எடுக்கிறதுனால ப்ளீஸ் அதை நீங்க மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நன்றி. வாங்க ரூபா சிவராமன்.
Good afternoon, Suresh sir. I thought I will take this platform to share an experience with Okay. regard to S5 that I gave it to one of my friend. Great. She traveled to Shirdi about a fortnight back, and she came back with a severe fever, throat infection, and a sore throat. Along with the Tulsi drops, I asked her to take it intermittently through the day and to have S5 once in the afternoon. First 3 days I asked her to take because she had a very bad sore throat and infection. I said, don't go for any paracetamol or any antibiotic. Take this, it's very effective. So she took 3 days, she took afternoon and night. And then she continued it for another 5 days and she's still continuing. But she could see the visible difference. Her sore throat was receding, her throat pain came down, and she could swallow water without any medication. And she was alarmingly surprised that this eased out without any allopathic medication for her. And she was very, very happy with S5 and Tulsi drops. Oh, great. Fantastic. And yeah, during the explanation, Poornima ma'am said there are absolutely no side effects. But even if there is a side effect, it's a mild effect. So as associate buyers, would you like to throw some light and give us an understanding what kind of side effects will one pick up if there is one coming up on somebody as a side effect? I think the most of the problem which the people have said is about the digestive problem. So that's what I said in the beginning also. It is not the problem of Nutricharge S5, it's the problem of the person itself. Because the gut is not very clean, the digestion is not absolutely perfect. That's the reason why the moment black seed enters, it starts to clean the gut as such. So when it starts to clean the gut, the person feel having, some gas building over there or the regurgitation or the reflux. So you feel the heartburn and all those things. But it will subside in say 2-3 days because we have added pudina. Seeds, black seeds. Yeah, so black So seed you will mean to say they will clean be the gut. burping? They will be burping. Yeah, that's the reason why. Otherwise, it is absolutely perfect. Okay. And if at all this is being felt, this is not the fault of Nutricharge S5. So we cannot say it is side effect of Nutricharge S5. It is because of the person's gut is not very clean. That's the reason why it is. Okay, when there is a poor gut, when they have a very poor quality assimilation of their gut. Yeah, that right? is there. That is there. That is their digestive system, and in fact, a very poor quality of food if they are taking. If the eating habit is absolutely hopeless, then definitely it will be there. So one thing that my friend was mentioning was she was getting that flavor again and again in the mouth. That will come, ma'am. That will come because that is what the regurgitation is all about. It will take some more time because it is the reflex which is pushing the gas out. So that will remain there for some more day, then it will go off. But if you feel like that and then stop, then that's not the good thing to do. You need to continue. Okay, in that case, can we ask them to take it in between the meals, lunch, during the food? Is that okay? Yeah, after the lunch only, after the food only, that person has to take this. Before food, they should not. Okay. After food, they need to take. Okay. Okay. Thank you, sir. Yeah, thank you very much. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் வந்து க்ளோஸ் கொண்டு வரலாம். யாருக்கும் டவுட் இல்லை, அதனால வந்து எல்லாம் புரிஞ்சுட்டே நினைக்கிறேன். ஓகே, நான் இப்ப எல்லாரும் அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயாட்சன் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். இதனுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா RCM எலைட் அகாடமி அப்படின்னு ஒரு சேனல்ல வரும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து எல்லா வீடியோவுமே அதுல இருக்கு. நீங்க அதுல பாத்துக்கலாம். I have put the Zoom link for the Nutricharge founder Veeran and founder Veer in the chat box. People who have missed it can take it and they can attend on Tuesday. This Thursday, the coming Thursday, it will not be there because in Kerala, Onam is going to be celebrated. So Tuesday it will be there. So I request those people who want to attend those program, take the Zoom link which is there on the chat box and be a part of that. Okay. Okay, thank you very much. But one very important thing which you need to follow is once you come over there, you need to keep your video on. You cannot sit the way you are sitting here, right? That is a very important point. And I can see only Vijaya ma'am, then Narayan Samiswar, then Poornima madam, myself, and Veerakumar sir.
who is there, on the video. And Veerakumar sir is one person who is always there on the video. Like, ma'am is also there. Then Kamaksha. If you come on video, now we can see each other, right? And if I come for physical meeting in Tamil Nadu, I won't be able to recognize it. But I am not seeing. So anyway, thank you very much. Take care and have a nice weekend. Enjoy and be healthy. Bye-bye. JRCM, Mera Charge. JRCM, Mera Charge, Nutricharge. Mera Charge, Nutricharge. Yes, Mera Charge, Nutricharge. JRCM, good RCM. Mera Charge, Nutricharge. Yeah. Mera charge, Nutricharge.